சில விமான சேவைகள் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்ட போதிலும் சுபாங் விமான நிலைய மேம்பாட்டு திட்டம் SARP தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தை ஒரு மையமாக பயன்படுத்த பல விமான நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதால் இந்த திட்டம் தொடரும் என்று அவர் கூறினார். இதனிடையே ஃபயர்ஃப்ளை நிறுவனத்தின் ஜெட் விமானங்கள் KLIA டெர்மினல் 1க்கும் ஏர் ஆசியா KLIA டெர்மினல் 2க்கும் மாற்றப்பட்டுள்ளன. எனினும் ஃபயர்ஃப்ளையின் துர்போ ப்ராப் விமானங்களும் பாத்திக் ஏர் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டங்களும் சுபாங் விமான நிலையத்தின் பங்கை நிலைநிறுத்தும். அது மட்டுமின்றி இந்த விமான நிலையம் ஒரு பிரீமியம் விமான நிலையமாகவும் தனியார் ஜெட் மையமாகவும் தொடரும் என்று லோக் உறுதிப்படுத்தினார். மேலும் மலேசிய விமான நிலையங்கள் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் MAHB, ஸ்லாங்கூர் MBI ஆகியவற்றுடன் இணைந்து வணிக விமான போக்குவரத்து, பராமரிப்பு, பழுதுபார்ப்பு, விண்வெளி சூழல் அமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.